தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் புதிய பேருந்து நிலைய நுழைவாயில் அலங்கார வளைவு கட்டுவதற்காக பூஜை போட சென்றபோது திமுக பாமக தொண்டர்கள் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பென்னாகரம் பேருந்து நிலையம் நுழைவாயில் பூமி பூஜை போடுவதில் திமுக பாமக இடையே நீயா நானா என கடும் வாக்குவாதம் மோதல் ஏற்பட்டுள்ளது. போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பென்னாகரத்திலே 4,72,00,000 மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் கட்டுமான பணி நடைபெற்றது. அந்த பணிகள் தற்போது முடிவடைந்துள்ள நிலையில் பேருந்து நிலையத்தின் நுழைவாயில் மற்றும் பணிகள் நிழல் கூடம் அமைப்பதற்காக பென்னாகரம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நிதியிலிருந்து சுமார் 39 லட்சம் மதிப்பீட்டில் பணி மேற்கொள்ள பேரூராட்சி நிர்வாகத்திடம் அனுமதி கோரியிருந்தார். இந்த நிலையில் பேருந்து நிலைய அலங்கார வளைவு அமைக்க திமுக சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இதிலிருந்து மணி அவர்கள் இன்று காலை பூமி பூஜை போடுவதாக முயன்றுள்ளனர். இந்த இடத்துல பென்னாகரம் எம்எல்ஏவும் இல்லாத நிலையில் பாமக தொண்டர்கள் அந்த பூஜை போடும் இடத்தில் பயங்கரமான ஆக்ரோஷமாக அந்த பணியினை மேற்கொள்ளக்கூடாது என தடுத்து நிறுத்தி அந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றனர். இதனால் போலீசார் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதனால் இருதரப்பினரிடையே சமரச முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.